ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பவன் கல்யாண் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மதிப்புக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, அனில் கே ஆண்டனி அவர்களே, KS ராதாகிருஷ்ணன் அவர்களே, அர்ஜுன மேனன் அவர்களே, திருப்பதி நாராயணன் அவர்களே, அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது இணை பொறுப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, கரு நாகராஜன் அவர்களே, அண்ணன் VP துரைசாமி அவர்களே, அண்ணன் கார்வேந்தன் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமது பவன் கல்யாணி அவர்கள் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையிலே இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. இந்த நாள் ஒரு தொடக்கமாக மட்டுமில்லாமல் இது தொடர்ந்து அவர்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டும், நமது தமிழக மக்களோடு இருந்து பழக வேண்டும், அவருடைய திட்டங்களை தமிழகத்தில் அவரோடு நாமும் சேர்ந்து செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கும் தெலுங்குக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. பாரதியார் தமிழை பேசுவதைப் போல புகழ்ந்து பேசியதைப் போல சுந்தர தெலுங்கனில் பாட்டி சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆந்திர மாநிலமும் தமிழ் மாநிலமும் கலாச்சாரத்திலும் பண்பாடிலும் ஒருங்கிணைந்த ஒரே கலாச்சாரத்தை பண்பாடையும் கொண்டது. அந்நியர்களை எதிர்த்து போராடுவதிலும் ஆந்திர மாநிலமும் தமிழ் மாநிலமும் சேர்ந்தே போராடி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஒற்றுமையான விஷயம்தான். ஆக ஆந்திராவில் NTR, தமிழகத்தில் MGR, ஆந்திராவில் NTR, தமிழகத்தில் MGR, MGRக்கும் NTRக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதே போல புதிய MGRஆக புதிய வரவாக நமது பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பவனி வந்திருக்கிறார்கள். அவருடைய வரவு நல்வரவாக வேண்டும். 20 படங்களில் நடித்து 21 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 அமைச்சர்களை பெற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அன்பையும் பெற்று இன்றைக்கு நம்முடைய அன்பையும் பெற்று நம்முடைய வந்திருக்கிறார் பவன் கல்யாணி அவர்கள். உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக, தேச ஒற்றுமை நாளாக நான் இதை நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேசம். 1967 வரையிலும் ஒரே தேர்தலாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கடந்த 2024 தேர்தலில் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். ஆனால் ஒரே தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக 12,000 கோடி ரூபாய் நமக்கு அதிலே மிச்சம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, 4.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யும் போது அதில் 1.5 லட்சம் GDP நமக்கு உயர்வு கிடைக்கிறது. ஆக ஒரே நாடு ஒரே தேர்தலினால் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் நேரம் மிச்சமாகிறது. இன்றைக்கு எதிர்க்கட்சிகள், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேசுகிறார், இது ஒற்றை கட்சிக்கு வழிவகுப்பும், ஒற்றை கட்சியினுடைய ஆட்சிக்கு வழிவகுப்பும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய தகப்பனார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேசும்போது நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். ஆக ஒரே தேர்தல் வர வேண்டும் என்று, இல்லை என்றால் அரசு இயந்திரங்கள் சரிவர செயல்பட முடியாது, பணம் வரைய வீணாகும், காலம் வீணாகும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இத்தகைய சூழ்நிலையில் பவன் கல்யாண் அவர்கள் நம்மளிடையே வந்து இந்த ஒரே தேர்தலுக்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால் வரவேற்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக நான் கருதுகிறேன். தொடர்ந்து அவர் தமிழகத்தில் பவனி வர வேண்டும். மதுரையிலே 22ஆம் தேதி முருகர் பக்தர்களுடைய மாநாடு நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றத்தில் அந்த மாநாட்டில் நமது திரு பவன் கல்யாணி அவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளிலே ஒன்று. நமது துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் அறுபடை வீடுக்கும் தமிழகத்திலே வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒன்று இந்த திருப்பரங்குன்றம். ஜூன் 22ஆம் தேதி நடைபெறுகிற இந்த மாநாட்டில் பவன் கல்யாண் அவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவர் சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொண்டு உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். ஏற்கனவே அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். KS ராதாகிருஷ்ணனை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அண்ணன் வைகோவிடம் இருந்தவர், கலைஞரிடம் இருந்தவர், எந்த கட்சியில் இருந்தாலும் தனக்கென்று ஒரு அரசியல் முதிர்ச்சி உண்டு. அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களை பற்றி நிறைய புத்தகமே எழுதப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக உங்களுடைய பணி சிறக்க இந்த இளம் வயதில் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றீர்கள். வருங்காலங்களில் இந்தியாவை நமது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து பல்வேறு உயரிய பதவிகளுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தமிழக மாநில தலைவரும் முன்னாள் தெலுங்கானாவினுடைய ஆளுநராகவும் புதுச்சேரியினுடைய ஆளுநராகவும் திறம்பட பணியாற்றி இங்கு நம்மை எல்லாரும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போது நம்முடைய உரையாற்றுவார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். అందరికీ నమస్కారం. పవన్ కళ్యాణ్ గారు ఆంధ్రప్రదేశ్ ఒక శక్తిగా ఇక్కడికి వచ్చింది. పవన్ కళ్యాణ్ గారు మీ సుదర్శన స్వాగతం. మీరు మా దగ్గరకు వచ్చినందుకు నాకు చాలా సంతోషంగా ఉన్నది. మీరు ఇక్కడికి వచ్చినందుకు నాకు సంతోషంగా ఉంది. నాకే కాదు, తమిళనాడుగా సంతోషంగా ఉన్నది. మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది. మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది. ఐఎమ్ రియల్లీ వెరీ హ్యాపీ టు రిసీవ్ యూ. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பவன் கல்யாண் காரு அவர்களை தமிழகம் வருக 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 என இரு கரம் கூப்பி கையொலி எழுப்பி வரவேற்கிறது. இன்று இவரின் வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது. தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இவரின் வருகையினால் நாம் நிரூபிக்க போகிறோம். தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமிதான். இது பெரியாரின் மண் அல்ல, பெரியாழ்வாரின் மண். இது அண்ணாவின் மண் அல்ல, ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வந்தவுடனே அவருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இன்று நாம் வேல் கொடுத்தோம். அன்னை பகவதி தன் மகன் முருகனுக்கு வேலை கொடுத்து இங்கே உள்ள அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். அதே போல மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்கள் அறுபடை வீடிற்கு சென்று முருகனின் பக்தனாகவே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களின் கையில் வேலை கொடுத்து உங்களின் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இங்கே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைமையில் மரியாதைக்குரிய சகோதரர் பவன் கல்யாண் போன்றவர்களின் துணையோடு நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இங்கே உறுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய
நமது பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும். சுதாகர் ரெட்டி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பவன் கல்யாண் அவர்கள் குடும்பத்திற்கும் அவருக்கும் 30 ஆண்டுகால தொடர்பு என்று சொன்னார்கள். அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இங்கே அனில் ஆண்டனி அவர்கள் இளைஞராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார், அவருக்கு எனது வணக்கம். இங்கே அண்ணன் சக்கரவர்த்தி நாயுடு அவர்களுக்கும் எங்களது வணக்கம். அதே போல அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பவன் கல்யாண் அவர்களின் தளபதியாக தமிழகத்தில் நிலைந்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்து, என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய நாராயண் திருப்பதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்வதில் உதவிய அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக திங்கட்கிழமை காலை ஒரு நல்ல நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் பொற்பாதம் தொட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல், இது நம் பாரத பிரதமரின் கனவு. ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது என்றால் அந்த தேர்தலுக்கு 10,000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. கட்சிகள் 7,000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. உதாரணத்திற்கு மாநில தேர்தல் என்றால் 1000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. இது கட்சிகள் இல்லாமல் தேர்தல் செலவு மட்டுமே. அப்படி என்றால் 1000 கோடியை 8 கோடியை வைத்து வகுத்தால் எவ்வளவு கோடி ஒரு நபருக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆக அந்த பணம் மக்களின் நல்வாழ்விற்கு செலவழிக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய திட்டம் என்பதை நாம் இங்கே வரவேற்போம். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழகத்தில் உள்ள தலைவர் சொல்கிறார், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க, ஆட்சிகள் கலைந்தால் என்ன செய்வார்கள் என்று. நான் ஒரு டாக்டர், வந்த உடனே நீங்கள் கருவுற்றிருக்கிறீர்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால், டாக்டர் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது முதல்ல கேட்டா எவ்வளவு கொடுமையோ, அதே போலத்தான் இந்த தேர்தல் முழுமையாக மக்களுக்கு பலன் தர வேண்டும். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம், ஒரு குடும்பத்திற்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்றோம். அடிக்கடி குழந்தை பெற்றால் ஒரு குழந்தைகள் நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்குமோ, அதே போல அடிக்கடி தேர்தல் வந்தால் ஒரு நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாகிவிடும். அதனால்தான் மக்களுக்கான திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டும். இங்கே நான் வைப்பதெல்லாம் வைக்கும் கோரிக்கை என்ன என்றால், தமிழகம் நிச்சயமாக பலன் பெற வேண்டும். தமிழகத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக பலன் பெற வேண்டும். தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வு தாமரை மலர் போல் மலர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாம் நம்மை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசுவதற்கு பல பேர் இருப்பதனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நான் மகப்பேறு மருத்துவமனை என்றால் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் அடிக்கடி குழந்தை பெற்றால் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு செல்வத்தில் தடுமாறுமோ, அதே போல ஒரு நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்தால் அந்த நாடு நிலை மாறும், தடுமாறும். அதனால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், நல்ல மக்கள் திட்டங்கள் நமக்கு வர வேண்டும். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே வர வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் இங்கே நமது இயக்கம் பல பெற வேண்டும். அதற்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி, ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் பாரத தேசம் முழுவதும் தாமரை மலர்ந்ததை போல, நான் அடிக்கடி சொல்வதை போல, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் நாமும் இங்கே பலம் பெற வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தினுடைய
அரசியல் வரலாற்றை கரைத்து குடித்தவரும், திராவிட மாடல் என்று